சி என்பது டி இன் 2/3 மற்றும் டி என்பது இ இன் 3/8 எனில் சி மற்றும் இ என்பது என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நீங்களே ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின்ல சி என்பது டி இன் 2/3 அப்படிங்கிறாங்க. அப்போ சி ஈக்குவல் டு டி இன், அப்போ டி பெருக்கல் 2/3. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2/3 இந்த பக்கம் வச்சுட்டு டி இந்த பக்கம் கொண்டு வந்தா சி டிவைடட் பை டி ஈக்குவல் டு 2/3. ஸோ இதை சி இஸ்டு டி ஈக்குவல் டு 2:3 ரைட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்க, டி என்பது இ இன் 3/8 அப்படிங்கிறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு இ பெருக்கல் 3/8. ஸோ 3 இந்த பக்கம் 8 இந்த பக்கம் வச்சுட்டு இ இந்த பக்கம் வந்தா டி பை இ ஈக்குவல் டு 3/8. ஸோ அப்போ டி இஸ்டு இ ஈக்குவல் டு 3:8 எழுதலாம். ஸோ சி இஸ்டு டி கண்டுபிடிச்சிருக்கோம், டி இஸ்டு இ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ சி இஸ்டு டி இஸ்டு இ பார்த்தோம்னா சி இஸ்டு டி 2:3. அதே மாதிரி டி இஸ்டு இ 3:8. ஸோ கொஸ்டின்ல சி இஸ்டு இ என்னன்னு கேட்குறாங்க. சிக்கு பார்த்தோம்னா இந்த 2 வேல்யூ 2 பெருக்கல் 3. நெக்ஸ்ட் இக்கு இந்த 2 வேல்யூ 3 பெருக்கல் 8. ஸோ இந்த 3க்கு 3 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அகைன் இங்கே 2 கேன்சல் பண்ணால் 1, இங்கே 8 2ஆல் அடிச்சுமா 4. அப்போ சி இஸ்டு இ பார்த்தோம்னா 1:4. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2b ஈக்குவல் டு 3q ஈக்குவல் டு 4r ஈக்குவல் டு 5s எனில் p இஸ்டு q இஸ்டு r இஸ்டு s ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியல் ப்ரொபோசனில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. இங்கே 2 3 இங்கே 4 இங்கே 5 இருக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 60. ஸோ இந்த 2 நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, p இஸ்டு q இஸ்டு r இஸ்டு s. ஸோ உங்க p கிட்ட என்ன வேல்யூ இருக்கு, 2 இருக்கு. ஸோ 2 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 30 டைம். ஸோ பியோட ரேஷியோ 30. அடுத்து q கிட்ட 3 இருக்கு, 3 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 20 டைம். நெக்ஸ்ட் r கிட்ட 4 இருக்கு, அப்போ 4 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 15. ஸோ நெக்ஸ்ட் எஸ் கிட்ட 5 இருக்கு, 5 எத்தனை டைம் இருக்குன்னா 60 வரும், 12 டைம். இதுக்கு மேல சுருக்க முடியாது. அப்போ p இஸ்டு q இஸ்டு r இஸ்டு s பார்த்தோம்னா 30 20 15 12. ரூ 7200 என்பது p, q மற்றும் r க்கு இடையே முறையே 1/2 4 3/2 என்ற விகிதத்தில் பிரித்தால் r இன் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் பார்த்தோம்னா 7200 இருக்கு. அதை 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. p q rன்னு 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. ரேஷியோ பார்த்தோம்னா 1/2 4 3/2 ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இங்க பாருங்க பின்னத்தில் இருக்கு. அப்ப இதுக்கு காமனா எல்சிஎம் எடுத்தோமா இங்கேயும் 2, இங்கேயும் 2ஆல் பெருக்குங்க, இங்கேயும் 2ஆல் பெருக்குங்க. அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இந்த 2க்கு 2க்கு கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1, இங்கே 4 × 2 8, இங்கே 3 தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க 1 ரேஷியோ 8 ரேஷியோ 3 ரேஷியோ மொத்தமாக இதை ஆட் பண்ணால் 1 + 8 9 + 3 12. ஸோ இந்த 12 பார்ட்டுக்கு தான் இந்த 7200. அப்போ ஒரு பார்ட்டுக்கு அப்படியே கேன்சல் பண்ணுமா, ஒரு பார்ட்டுக்கு 600 வரும். ஸோ நமக்கு தேவை ஆரோடைய பங்கு. ஆருக்கு என்ன ரேஷியோ இருக்குது, 3 இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 600னா 3 × 600 = 1800. ஒருவேளை பிக்கு கேட்டால் பிக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. அப்போ 1 × 600 = 600. ஒருவேளை கியூக்கு கேட்டால் 8. அப்போ 8 × 600 = 4800. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுமா டோட்டலாக 7200 வரும். இரு நபர்களின் மாத வருமான விகிதம் 4:5, அவர்களின் செலவுகளின் விகிதம் 7:9 எனில் ஒவ்வொருவரும் மாதம் ரூ 50 சேமித்தால் அவர்களின் மாத வருமானம் எவ்வளவு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் இந்த 2க்கான டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க 4, இங்க 3, டிஃபரன்ஸ் காமனா வரல. ஸோ இங்க 2ஆல் மல்டிபிள் பண்ணா 8, இங்க 10, அகைன் இந்த 7 9. இப்போ பாருங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 1 வருது, இங்கேயே 1 வருது. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா காமனாக வருது. ஸோ இந்த 1க்கு தான் இந்த 50. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, 2 பேர்த்துடைய மாத வருமானம். ஸோ 1க்கு 50னா இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இன்கம் பார்த்தோம்னா 8. அப்போது 8 × 50 = 400 ரூபா. அவருக்கு மாத வருமானம் 400 ரூபா. ஸோ 2வது பர்சன் இங்கே 10. அப்போது 10 × 50 = 500 ரூபா. ஸோ அவங்களுடைய மாத வருமானம் பார்த்தோம்னா 400, 500. A/B 5:4, B/C 6:5, C/D 7:10 எனில் A/D என்பது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட்
ஏ இஸ்டு பி 5:4. நெக்ஸ்ட் பி இஸ்டு சி 6:5. சி இஸ்டு டி 7:10. ஸோ இந்த பிளாங்கா இருக்கிற பேஸ்ல இந்த வேல்யூ அப்படியே மூவ் பண்ணி இங்கே எழுதணுமா, இங்க 4 இங்க 4. அதே மாதிரி இந்த 5 மூவ் பண்ணி எழுதணுமா 5. ஸோ அதே மாதிரி இங்க 6 இந்த படத்துல மூவ் பண்ணி எழுதணுமா 6. ஸோ 7 இங்கேயும் இங்கேயும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தேவை ஏவும் டியும் மட்டும் தான் தேவை. ஸோ 2 மட்டும் பெருக்குங்க. 5 × 6 × 7 210. நெக்ஸ்ட் 4 × 5 × 10 200. ஸோ நமக்கு ஏ இஸ்டு டி தேவை. ஸோ ரேஷியோ தேவை. அப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 21:20. ஆன்சர் வில் பி 21:20.